சென்னை வில்லிவாக்கம் திமுக வேட்பாளர் கார்த்திக் மோகனை ஆதரித்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அயனாவரம் பகுதியில் பரப்புரை மேற்கொண்ட உதயநிதி ஸ்டாலினுக்கு பெண்கள் நடனமாடி உற்சாக வரவேற்பு அளித்தனர். மக்கள் மத்தியில் பரப்புரை செய்த உதயநிதி திமுக தலைவர் முதல்வராக பொறுப்பேற்றதும் போட்ட முதல் கையெழுத்து மகளிர் விடியல் பயண திட்டத்திற்கு தான் என்று பெருமிதம் தெரிவித்தார். அன்று முதல் தொடர்ந்து பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டதாக கூறிய அவர் தேர்தலில் எதிரணியினரை ஓட விரட்ட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து பேசிய அவர் அதிமுகவின் நிரந்தர பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தான் இருக்க வேண்டும் எனவும் அதுதான் நமக்கும் நல்லது என்றும் கூறினார். கூட இருந்தவர்களின் கால்களை வாரிவிட்ட இபிஎஸ் மத்தியில் உள்ளவர்களின் கால்களையும் வாரிவிடுவார் என்றும் விமர்சித்தார். ஆட்சி பொறுப்பேற்றோன்னு நம்மோட தலைவர் போட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கு விடியல் பயண திட்டம், கட்டணமில்லா பேருந்து திட்டம். இன்னைக்கு ஒவ்வொரு மகளிரும் மாசம் 900 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய் வரைக்கும் சேமிக்கிறாங்க. அரசு பள்ளியில குழந்தைங்க படிக்க வந்தாங்கன்னா பசியோடு இருக்கக்கூடாது. அவங்க பள்ளிக்கூடத்துக்கு வந்தாங்கன்னா முதல்ல அவங்களுக்கு தரமான காலை உணவு, அதன் பிறகு தரமான கல்வியை நம்முடைய அரசு கொடுத்துருக்கு. ஒவ்வொரு நாளும் 19 லட்சம் குழந்தைங்க இந்த திட்டத்தை, முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தில் பயன்படுறாங்க. சரி, பசங்களை ஸ்கூலுக்கு வர வச்சுட்டோம், காலேஜுக்கு அனுப்பணுமா வேணாமா? அதுக்காக நம்முடைய முதலமைச்சர் கொண்டு வந்ததுதான் கல்வி ஊக்கத்தொகை திட்டம். அரசு பள்ளியில் படித்து எந்த காலேஜில் போய் படித்தாலும் அவங்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கல்வி ஊக்கத்தொகை நம்முடைய அரசு வழங்கியிருக்கு. இப்போ சமீபத்தில் 10 லட்சம் கல்லூரி மாணவிகளுக்கு லேப்டாப் திட்டத்தை அறிவித்து ஒரே மாசத்துல நம்முடைய முதலமைச்சர் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு அதிமுக ஒரு பொய் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதிமுக அரசுல லேப்டாப் கொடுத்தாங்க. யாரு கொடுத்தாங்க? ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்களுக்கு கொடுத்தாங்க. அப்புறம் 2019 அவங்களே திட்டத்தை நிப்பாட்டிட்டாங்க. நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த லேப்டாப் திட்டம் பள்ளிக்கூட குழந்தைகளை விட காலேஜ் படிக்கிற பசங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு இன்னைக்கு 10 லட்சம் லேப்டாப்களை நம்முடைய கல்லூரி மாணவர்களுக்கு நம்முடைய அரசு கொடுத்திருக்கு.